போலீஸ்க்கு துப்பு கிடைச்சிருக்குமோ? ஐயோ, நாங்க அப்படி ஒளிஞ்சுக்கிறோம். நீ போய் கதவு தர. சரிங்க, போய் ஒளிஞ்சுக்கோங்க. அக்கா, சீக்கிரம் போட்டுடு. மறந்து போயிட்டேன். இந்தா. நீயும் வாடி. யாரியா நீ? கிரி சார் இருக்காங்களா மேடம்? கிரி சாரா? எந்த கிரி சாரு? உங்க ஹஸ்பண்ட் தான். அவர் எனக்கு நண்பர் தாமா. இவ்வளவு நாளா என் கூட தாமா இருந்தாரு. ஹலோ, ஏதோ வீடு மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். கிளம்புங்க. அம்மா, நான் எக்ஸ்எம்எல்ஏ அண்ணாமலை வந்திருக்கேன்னு சொல்லுமா. கிளம்புங்கன்னு சொல்ற, சும்மா உளறிக்கிட்டு இருக்கீங்க. ஆபீசர் சார், வணக்கம் சார். நான் தான் அண்ணாமலை. அண்ணாமலை, என்னாச்சு உங்களுக்கு? சொல்றேன், வாங்க உள்ள. சரி. ஐயோ ஐயோ, கதவு சாத்து. அண்ணாமலை, என்னாச்சு? என்னாச்சு அண்ணாமலை? என்னாச்சு? உட்காரு. பாத்து 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 மெதுவா. என்ன அண்ணாமலை, இசை எங்க? நானே வழியில ஓட முடியாம ஓடி வந்திருக்கேன். அவளை எப்படி தூக்கிட்டு வர முடியும் ஆபீசர்? அம்மா. அண்ணாமலை, பொதுக்கூட்டத்துல பேசுற மாதிரி பேசாதீங்க. என்ன நடந்துச்சு சொல்லி தொலைங்க. அங்க உதச்சிட்டா சார். மத்திய கமிட்டியில பலத்த அடி. மணிக்கர் குறிச்சு கொடுத்த நேரத்துல கரெக்டா கரண்ட் கட் ஆயிடுச்சு. மெழுகுவத்தை கொளுத்திட்டு வர சொன்னேன். வேலையில தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். ஒரு ஆட்டோ புடிச்சிங்க வந்து சேர்ந்திருக்கிறேன் ஆபீசர் சார். சரி, இந்த வீடு எப்படி தெரியும் உங்களுக்கு? அதான் உங்க வீட்டுக்கு வண்டி அனுப்புனால ஆபீசர் சார், அந்த டிரைவர்கிட்ட விசாரிச்சு வந்தேன். என்ன அண்ணாமலை நீங்க? போலீஸ் வந்துருவாங்க, கிளம்பி தொலைங்கன்னு சொன்னேன்ல. அப்ப பெரிய ஊர் மாதிரி பேசுனீங்க. இப்ப அடி வயிற்றுல உதைய வாங்கிட்டு வந்து இப்படி அசிங்கமா புலம்புறீங்களே. இசையை கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு அப்போ அவளுக்கும் பிரபாவுக்கும் கல்யாணம் நடந்துருமா? அந்த கழுதைய உங்களுக்கும் தெரியுமா? அது வந்து சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். யோ சேர்மா, இவரை மேல கூட்டிட்டு போயா. போய் ரெஸ்ட் எடுங்க, நம்ம அப்புறம் பேசிக்கலாம் சார். பார்த்து கூட்டு போ. ஆபீசர் சார், அவளை நான் தொட்டு தாலி கட்டியிருக்கேன். நான் உசுரோட இருக்கும்போது இன்னொருத்த எப்படி சார் அவ கழுத்துல தாலி கட்ட முடியும்? சும்மா இருங்க நம்மள. உதைய வாங்கிட்டு வந்து உரிமை பிரச்சனை வேற. போங்க நம்மள கூட்டு போயா. வாங்க சார் வாங்க.
வாங்க. பாத்து பாத்து. போங்க போங்க. நந்தினி, இசை விஷயம் ஓ விஷயம் எதுவுமே அந்த ஆளுக்கு தெரியாது. நான் பொறுமையா சொல்லிக்கிறேன். அவன் முன்னாடி எல்லாத்தையும் பேசி உளறி கூட்டிட்டு இருக்காத, புரியுதா? சரிங்க மாமா. சாப்பாடு கான்ட்ராக்டருக்கு 50,000 ரூபாய் அட்வான்ஸு, அப்புறம் மைக் செட்டு சீரியல் செட்டுக்கு அட்வான்ஸு, டிராவல்ஸுக்கு 10,000 ரூபாய் அட்வான்ஸு, அடுத்து கல்யாண மண்டபத்துக்கு. மதியத்துக்கு பொரியல் என்ன பண்ணட்டும்? வெண்டைக்காவா இல்ல பாவக்காவா? ஏமா எனக்கு ஒன்றும் வேணாம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் கிளம்பிடுவேன். கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு மண்டபத்துக்கு போயிடுவேன். அப்புறம் என் துணியெல்லாம் எடுத்து வச்சிருமான், திரும்பி வரமாட்டேன், அப்படியே நான் மண்டபத்துக்கு போயிடுவேமா. அதானே பார்த்தேன். ஊரா வீட்டு விசேஷத்துக்கெல்லாம் ஓடி ஓடி எல்லாத்தையும் செய்றீங்க. நமக்குன்னு ஒரு புள்ள இருக்கா, அதாவது ஞாபகத்துல இருக்கா? இல்ல அவன் ஜெயில இருக்கான்றதுக்காக அவனை மறந்துட்டீங்களா? ஏய், கிருஷ்ண வீட்டுல ஒரு நல்லது நடக்குதுன்னா உனக்கு பொறுக்காத, உன் தலையில சுட்டணி ஊத்துற மாதிரி துடிப்பிய ஆளப்பாரு. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இங்க பேசுறதோட நிறுத்திக்கோ. நாளைக்கு கல்யாண மண்டபத்துல வந்து இது மாதிரி பேசுன உன்னை கொன்னுடுவேன். போடி உள்ள. அதானே, எப்ப பார்த்தாலும் என்ன அடக்குறதுலே இருங்க. அப்பாவும் பொண்ணு எப்படியோ போய் தொலைங்க. சுமதி யாருன்னு பாருமா. பாக்குறேன்ப்பா. என்ன விஷயங்க? நீங்க ஒரு பழைய பெட்டை கொடுத்துட்டு புதுசா ஒரு பெட்டை என்கிட்ட வாங்குனீங்கல்லமா? ஆமா. உங்க வீட்ல ஒரு வயசான அம்மா இருப்பாங்களே. வயசான அம்மாவா? இந்த சாரம் அந்த அம்மா தான் கடைக்கு வந்தாங்க. அது யாரு நம்மள சார்னு மரியாதையா சொல்றது? சார், பெட்டு காசு கொடுங்க சார் முதல்ல. நான் யார்கிட்டயும் பெட் கட்டலையே. அது இல்ல சார், என் வீட்டு பெட்டு ரொம்ப ராசியான பெட்டு. என் பொண்டாட்டி ஒரு மூதேவி, அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு புது பெட்டு வாங்கிட்டான்னு நீங்களும் ஒரு அம்மாவும் வந்து கேட்டீங்கல்ல. என்ன சொன்னாரு? என் பொண்டாட்டி ஒரு மூதேவின்னு சொன்னாருமா. பெட்டை மாத்தது நீங்க தானே, அப்ப அந்த மூதேவி நீங்க தானே. உள்ள வாங்க, உங்களுக்கு இருக்க கச்சேரி. ஐயோ கடவுளே. சுமதி, இந்த ஆள் ஏதோ கெட்ட நோக்கத்தோட வந்திருக்காரு. பொண்ணு பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னு மத்தவங்க கிட்ட போய் சொல்ல முடியுமா? சரி, உங்களுக்கு எதுக்கு அந்த பழைய பெட்? என்னம்மா நீ? அத்தையும் நானும் இவர் கடைக்கு போகவே இல்ல. நீ என் கடைக்கு வரலனா நான் ஏன் உன் வீட்டுக்கு வர போறேன்? யோ, பேசாம போயிடு. நான் ரொம்ப மூர்க்கமான ஆளு. கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ. இன்னைக்கு சரியான ஆளதான் மாட்டிருக்கு. வாயா பாப்பா, நீ எவ்வளவு மூர்க்கமான ஆளுன்னு இன்னைக்கு பாத்துருவோம். சுமதி, அங்க என்னம்மா சத்தம்? உங்க மருமகன் புதுசா ஒரு ஏழரை கொண்டு வந்திருக்காருப்பா. சரி, உள்ள வர சொல்லு. உள்ள வாங்க, போங்க. ஏங்க எங்க போறீங்க? இல்ல சுமதி, சின்ன ஒரு வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். இங்க பாருங்க, மரியாதையா உள்ள வாங்க. உள்ள வாங்கன்னு சொன்னேன். என்னங்க சொல்லுங்க. சார், நான் பெட்டு கடை வச்சிருக்கேன். இங்க இருந்து பழைய பெட்டை எடுத்துக்கிட்டு புது பெட்டா மாத்தி கொடுத்தது நான் தான். அதுக்கப்புறம் இந்த ஆளும் ஒரு வயசான அம்மாவும் என் கடைக்கு வந்தாங்க. என் வீட்டு பெட்டு ரொம்ப ராசியானது, அது தெரியாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டா அந்த பெட்டு எனக்கு திரும்ப வேணும்னு கேட்டாங்க. ஏன் போய் சொல்ற? தள்ளி இல்லையா? அத இப்பதான் அம்பத்தூர் குடோனுக்கு லோடு ஏத்தி அனுப்புனேன்னு சொன்னேன். வண்டி நம்பரு, வண்டி போன ரூட் எல்லாம் என்கிட்ட கேட்டு போனாங்கய்யா. பாதி வழியில வண்டியை நிறுத்திட்டு உள்ள இருந்த பெட் எல்லாம் செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அத சரியா கட்டாம போற வழியில பெட் எல்லாம் கீழே விழுந்திருக்கு. எல்லாம் போச்சுங்க. குடோனுக்கு போகும்போது வெறும் வண்டியா தான் சார் போயிருக்கு. இவங்களால எனக்கு ரொம்ப லாஸ் சார். அதனால தான் நஷ்ட ஈடு கேட்டு வந்திருக்கேன். ஏய் ஈஸ்வரி, வாங்க. எதுக்கு நழுவுற? சார் சார், இந்த அம்மா தான் சார். ஆமா, எதுக்கு அந்த பழைய பெட்டை தேடிட்டு போனீங்க? அது எதுக்கு உங்களுக்கு? மாப்ள, நம்ம பழைய பெட்டை தேடி இந்த ஆள் கடைக்கு போனோமா? சத்தியமா சத்தியமா அந்த கடைக்கு நம்ம போகவே இல்லையா அத்தை? அவ்வளவுதாங்க விஷயம். யோ, நாங்க எங்க உங்க கடைக்கு வந்தோம்? கிளம்பியா? சார், போய் சொல்றாங்க சார். இவங்க ரெண்டு பேரும் என் கடைக்கு வந்தாங்க சார்.
என்னமோ லட்ச ரூபாய பெட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருக்க மாதிரி துடிச்சாங்க சார். யோ, ₹1,00,000 அப்படி பதறுவோம்? அந்த பெட்டுக்குள்ள அநியாயமா 2 என்னையா சொன்ன? நான் ஒண்ணு சொல்லலையே. யோ, அந்த பெட்ல இருந்தது 2 கோடின்னு சொன்னீங்க. அது நினைச்ச வாய் விட்டு சொல்லிட்டேனா? சார், முதல்ல என் பிரச்சனையை தீர்த்து விடுங்க சார். என் பொழப்ப பார்க்கணும். கொஞ்சம் சும்மா இருயா. முதல்ல இவங்க 2 பேர்கிட்ட உண்மையை வர வச்சுட்டு அதுக்கப்புறம் உன்கிட்ட வர. நீ கொஞ்சம் அப்படி வெளியே நில்லு. சுமதிக்கு சொல்லு. சுமதி கொஞ்சம் உள்ள வாமா. சுமதி காப்பாத்து சுமதி, ப்ளீஸ். சொல்லுங்கப்பா. கிருஷ்ண வண்டியில இருந்த பணத்துல 2 கோடி ரூபாய் நம்ம வீட்டானதான் காணாம போயிருக்கு. ஏதோ ஒரு வண்டியில இருந்து கீழே விழுந்த பெட்ல 2 கோடி ரூபாய் இருந்திருக்கு. அந்த பணத்தை அவந்திகா எடுத்துதான் கோபாலகிருஷ்ணன் கிட்ட கொடுத்து கடனை அடைச்சிருக்கா. அந்த பெட்டுக்காரனை தேடி இந்த 2 ஃப்ராடும் போயிருக்காங்க. இப்ப மாட்டிக்கிட்டாங்க. இதுல உன் புருஷனும் 2 கோடின்னு வளர்றான். கூட்டி கழிச்சு பாரு. இப்பதான்ப்பா உண்மை புரியுது. அந்த 2 கோடிக்கும் இவங்களுக்கும் கண்டிப்பா தொடர்பு இருக்குப்பா. போய் பெல்ட் எடுத்துட்டு வாமா, அவங்கள உரிச்சிடுறேன். சரிப்பா. அப்பா, குடுமா. யோ, இங்க வாயா. வாயானா? ஐயோ, வாங்க வாங்க. உன்னதானே கூப்பிடுறாரு, ஏய், சொல்லு. சொல்லு. பெட்டுக்குள்ள என்ன வச்ச? மாமா, சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது மாமா. யோ, உண்மையை சொல்லியா? உண்மைதான் மாமா, எனக்கு எதுவுமே தெரியல. போங்க, உண்மை சொல்லுங்க. மாமா, ஒரு நிமிஷம். ஒன்னும் தெரியாத மாதிரி பாத்துட்டு இருக்க. உனக்கு இதுல பங்கு இருக்கு. நான் உண்மையை கண்டுபிடிச்சிட்டு நீ சொல்லு. ஆமா, இங்க நிறுத்தி இருந்த கிருஷ்ணனோட கார்ல இருந்து 2 கோடி மாப்பிள்ள தான் எடுத்தாரு. பெட்ல வச்சு தச்சோம். அதனாலதான் நாங்க பெட்டை தேடி போனோம். அடி பாவி, அந்த 2 கோடி இல்லாதனால கிருஷ்ணன் எவ்வளவு அவமானப்பட்டாண்டி. அதுக்கு காரணம் நீங்க தானா? திருட்டு ஃப்ராடுங்களா? கிளம்புங்கடி. உங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் கிருஷ்ணன் காலையும் உமா காலையும் தள்ளுற. உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. சுமதி, என் சட்டையை எடுத்துட்டு வாமா. போமா, போ போமா. ஏண்டி தயங்குற? போய் சட்டை எடுத்துட்டு வந்து குடு. அப்படியே ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு வா. இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தானே நான் காத்துக்கிட்டு இருந்தேன். பாத்தியாமா,
கிருஷ்ணன் காசை திருடிட்டு எவ்வளவு நெஞ்செழுத்தமா பேசுறான். இத பாருங்க, சும்மா திருண்ண கிருண்ணெல்லாம் அனாவசியமா பேசாதீங்க. யாரு காசை யாரு திருண்ணது? அன்னைக்கு நான் என் நகையெல்லாம் கழட்டி கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு அவங்க குடும்பம் கோடியில புரண்டுகிட்டு இருக்கு. அவன் மட்டும் நீதிமானா இருந்திருந்தா மாசம் எனக்கு உண்டான பங்கை எடுத்து வச்சிருந்திருக்கணும்ல. நீங்க தான் அவனுக்கு லாரினா என்னன்னு கத்து கொடுத்தீங்க. பதிலுக்கு அவன் உங்களுக்கு என்ன செஞ்சான்? உங்களை கையேந்தி சம்பளம் வாங்குற வேலைக்காரனா தானே வச்சிருக்கா. நியாயமா கணக்கு கேட்டா அவன் இன்னைக்கு நமக்கு பல கோடி கொடுக்கணுங்க. கூட்டிட்டு போங்க. நாளைக்கு கல்யாணத்துக்கு எல்லாரும் வருவாங்கல்ல, அந்த மண்டபத்துல வச்சு எல்லாருக்கும் முன்னாடி நான் கேக்குறேன், எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை எடுத்து வச்சுட்டு அப்புறமா கல்யாணத்தை நடத்துங்கன்னு சொல்லுவேன். அந்த பூமிகா இருக்காளே, அவ யாருங்க? என் பையனுக்கு அவளை கட்டி வைக்கிறேன்னு தானே உமா சொல்லிக்கிட்டு இருந்தா. அந்த ஆசையில தானே அவனும் இருந்தா. கடைசியில அவளையும் தான் பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. அவ மட்டும் சொன்ன மாதிரி நடந்திருந்தா இன்னைக்கு என் பையன் ஜெயிலுக்கு போயிருப்பானாங்க. அந்த வீட்ல மட்டும் எல்லா நல்ல காரியமும் நடக்கும். எல்லாத்துக்கும் நீங்க போய் அடிமை சேவகம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நாங்க 5க்கும் 10க்கும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கணுமா? கிருஷ்ணன் குடும்பத்தை பத்தி தப்பா பேசாதடி, உன் நாக்கு அழுகி போயிடும். அதை பாத்துடலாங்க. நான் அங்க வந்து கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் கேக்குறேன். என் நாக்கு அழுகட்டும். கிளம்புங்க போலாம். அப்பா எங்கப்பா கிளம்புறீங்க? இல்லம்மா, இவங்களை கொண்டு போய் கிருஷ்ணன் முன்னாடி நிறுத்தி இவங்க செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டாதாம்மா என் மனசு ஆறும். அப்பா அம்மா பேசினதெல்லாம் கேட்டீங்கல்ல, அவங்க சொன்ன மாதிரிலாம் நடந்தா உங்களுக்கு பரவாயில்லையாப்பா? ஏம்மா, அதுக்கு என்னம்மா பண்ண சொல்ற? அவன் என்னம்மா தப்பு பண்ணா? இவ என்ன வேணாலும் பேசட்டும், அத பத்திலாம் எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல. அந்த 2 கோடியை நான் திருடின மாதிரி எனக்கு கை கால நடுக்குதுமா. இந்த உண்மையை அவகிட்ட சொல்லி அவன் காலில் விழுந்தாதாம்மா எனக்கு சோறே இறக்கும். அதனால இன்னும் பெரிய பெரிய பிரச்சனை தான்ப்பா வரும். கல்யாண வீட்ல அம்மா பழைய கதையெல்லாம் பேசினாங்கன்னா அது கிருஷ்ண மாமா குடும்பத்துக்கு தான்ப்பா கேவலம். அவரை பிடிக்காதவங்க இத வேற மாதிரி கிளப்பி விட்டுருவாங்கப்பா. அதுக்காக உங்க அம்மாவும் புருஷனும் செஞ்ச திருட்ட மறைக்க சொல்றியாமா? அதுதான்ப்பா கிருஷ்ண மாமாக்கு நல்லது. கடவுள் புண்ணியத்துல அவங்க பணம் அவந்திகா மூலமா அவங்களுக்கே போய் சேர்ந்துருச்சு. முடிஞ்சு போன பிரச்சனையை கலப்பாதீங்கப்பா, அது எல்லாருக்குமே கேவலம். அம்மா எதுக்குமே தயங்க மாட்டாங்க. கல்யாணத்துக்கு வரவங்க முன்னாடி எதையாவது பேசி தொலைச்சு அதனால அவங்க குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் உள்ள உறவு கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான்ப்பா நான் இவ்வளவு தூரம் சொல்றேன். பிளீஸ்பா, தயவு செஞ்சு இதை இப்படியே விட்டுருங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏம்பா, காலையில இருந்து இந்த வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? வாழை மரம் எப்போ வரும்? இப்போ வந்துரும் சார், கொஞ்ச நேரத்துல இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி சரி கட்டுங்க. என்னங்க? என்ன இந்த பார் சிக்கிக்கிட்டு இருக்கு பார், சரியா கட்டு. இதோ பாக்குறேன் சார். என்னங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க பார், சரியா கட்டவே இல்ல. ஏங்க, இந்த வேலையில அவங்க வேலை அவங்க பாத்துக்குவாங்க. நீங்க உள்ள வாங்க. நிறைய துணிமணி எடுக்கிறதானே, நீ போய் எடுத்து வை. அங்க பாரு, கல்யாண வீட்ல துணிமணி எடுக்கிறது மட்டும் தான் வேலையா? நிறைய வேலை இருக்கு, தெரியாதா? என்ன வேலை? வாங்க. டேய், உமா, வாங்கடா. வரேன். இருக்கிற வேலையை விட்டுட்டு அங்க போய் என்ன நின்னுட்டு உமா? இருக்கீங்க. எக்கச்சக்கமா வேலை இருக்கு. நானே எடுத்து தனியா காஃபி வேணுமா? என்ன? எனக்கு வேணும், சர்க்கரையோட. என்ன? இதுக்கு முன்னாடியே 2 காஃபி குடிச்சிட்டீங்க. காஃபிலாம் ஒண்ணு வேண்டாம். வாங்க. சரி வேண்டாம். ஐயோ கவிதா, மறந்துட்டேன். அத்தைக்கு ஒரு சின்ன ஹெல்ப்புமா? மாடியில என் ரூம்ல 2 புடவை எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் அயன் பண்ணி கொடுத்துறியா ப்ளீஸ்? கவிதா, அயன் பண்ணி குடுக்கறியான்னு கேக்குறீங்க. அயன் பண்ணி கொடுன்னு சொல்லுங்க. கொடுன்னு சொல்லணுமா? சாரி, தெரியாம சொல்லிட்டேன். அத்தையோட 2 சாரிய மாடியில ரூம்ல வச்சிருக்கேன். சீக்கிரம் அயன் பண்ணி எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. போம்பா, போய் அயன் பண்ணி எடுத்துட்டு வா, போ. மக்களே, வாலு. சீக்கிரம் போ. பூமிகா, இங்க வா. உங்க அம்மா அப்பா எல்லாம் எத்தனை மணிக்கு மண்டபத்துக்கு கிளம்புறாங்கன்னு கேளு. ஏன்னா அவந்திகாவை வண்டி அனுப்பி கூப்பிட்டுக்கணும். ஏன்னா நாம எல்லாரும் இங்க இருந்த மண்டபத்துக்கு கிளம்பும் போது அவளும் நம்ம கூட வந்தாதானே நல்லா இருக்கும். நம்ம கூட தான் அவ வரணும்ல. என்னங்க, நீங்க என்ன சொல்றீங்க? நீ சொன்ன சரிதான், நம்ம கூட தான் வரணும். பாரு, மாமாவே சொல்லிட்டாரு. நீ
உடனே அவந்திகாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுமா. நாம எல்லாரும் இங்க இருந்து தான் கிளம்பணும்னு சொல்லு. போமா, போய் சீக்கிரமா ஃபோன் பண்ணி சொல்லு. நான் என்ன பண்ணணும் சொல்லு. ஐயோ, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. கூட வாங்க நீங்க. என்னாச்சு? அங்க கடவுளே, நட்ராஜ், என்னடா அது? 3 பேர் ஒரே இடத்துல நின்னு வெட்டியா பேசிட்டு இருக்கீங்க. கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்குடா. போய் 3 பேரும் ஆளுக்கு ஒரு வேலைய பாருங்க. பதட்டப்படாதீங்கம்மா, எல்லாத்துக்கும் ஆளுங்க இருக்காங்கம்மா. எனக்கு பாருங்க இவன் என்ன சொல்றானு. நாம இப்படி மச நின்னுட்டு இருந்தா கல்யாண வேலை எப்படி அது பாட்டுக்கு தானா நடக்கும்? ஆமா. டேய், அம்மா சொல்றது கரெக்ட் தானடா. 3 பேர் இப்படி மச நின்னு பேசிட்டு இருந்தா கல்யாண வேலை எல்லாம் எப்படி நடக்கும்? போங்கடா. போங்க. பாருங்க, அப்பாவே எவ்வளவு வருத்தப்பட்டு பேசுறாரு. நட்ராஜ், நீ என்ன செய்யறன்னா, இப்ப நீ நேரா கல்யாண மண்டபத்துக்கு போற. அங்க வேலை எல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்கான்னு பாரு. முக்கியமா டேங்க்ல தண்ணி இருக்கான்னு பாக்கணும். இங்க பாருடா, அங்க எல்லாரும் வரும்போது தண்ணி பிரச்சனை வந்துட கூடாது. சரியா? எல்லாரும் வரும்போது இதுக்கும் அம்மா சொன்னதா சரின்னு சொல்லிடாதீங்கப்பா. பாத்தியா உமா, உன் பசங்க மனசுல உன் புருஷனுக்கு எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் இருக்குன்னு. அதானே? ஆமாமா. சரி, நீ கல்யாண மண்டபத்துக்கு போய் வேலையை பாரு. சும்மா இருங்கம்மா, காமெடி பண்ணாதீங்கம்மா. அதெல்லாம் ஆளுங்க பாத்துப்பாங்கம்மா. இதுல என்னடா காமெடி? சொல்றத கேட்காம டென்ஷனை ஏத்திக்கிட்டே இருக்க. எனக்கு அட கடவுளை, மறந்தே போயிட்டேன். ஏங்க, தாம்பூல பையில போட்டு கொடுக்கிற தேங்காய் அப்புறம் சாத்துக்குடியில மண்டபத்துக்கு எப்ப வரும், எப்படி ஒண்ணும் வரும்? பிரச்சனை இல்ல, ஐயாவு போயிருக்கான், அவன் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டான். ஐயா உன்னை பாத்துக்கிறாரா? சந்தோஷம், எல்லாம் கரெக்டா முடிச்சிருவாரு. அப்பா, அந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு அனுப்புறது, போறது வரது, இந்த மாதிரி எடுபடி வேலைக்கு மட்டும் அவர் வச்சுக்கோங்க. சும்மா எல்லாத்துக்கும் முன்னாடி நிப்பாட்டி அவர்கிட்ட யோசனை கேட்டுட்டு இருக்காதீங்க. ஐயாவை பத்தி இன்னொரு வார்த்தை தப்பா பேசுன நல்லா இருக்காது, நான் சொல்லிட்டேன். சும்மா எங்களையே அடக்காதீங்கப்பா. நாங்க அவரை எங்க பார்த்தோம், எப்படி பார்த்தோம், எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டோம். ராஜாராம் மாமா வேற அவர் உங்களை பத்தி ஜெயில பேசுறத பாத்திருக்காரு, கேட்டிருக்காரு. எனக்கு ஐயாவை பத்தி ஏதாவது தப்பா பேசுறதா இருந்தா ஏதாவது எடுத்து என்ன அடிச்சிருக்கடா. வாவுமா, சீக்கிரமா போலாம். வா. இருங்க ஒரு நிமிஷம். நானே உங்ககிட்ட ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சேன். இவ்வளவு நாளா பிரியமானவள் பாக்குறீங்கல்ல, சப்ஸ்கிரைப் பண்ண கூடாதா? எப்படின்னு கேக்குறீங்களா? கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கு, அதை பிரஸ் பண்ணுங்க போதும். ஓகே, தேங்க்யூ. வரட்டுமா?